எனது கோரிக்கையை ஏற்ற முதல்வருக்கு நன்றி. சிம்பு அறிக்கை. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தன்னோட ட்வீட்ல சிம்பு திடீர் பேட்டி அளிச்சாரு. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவங்களை விடுதலை செய்யணும், இல்லனா என்னையும் கைது செய்யணும், பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவர்களுக்கு மீன் மார்க்கெட் கட்டி தரணும், இல்லனா நான் ரோட்ல நடமாடியாவது கட்டி தருவேன், ஜல்லிக்கட்டு தடையில்லாம நடக்க முழு அறிவிப்பு வெளியிடணும்னு கோரிக்கை வச்சாரு. இப்போ தன்னோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் இதுக்காக முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சும் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக முதல்வருக்கு 3 கோரிக்கைகள் வச்சேன், அதை ஏத்து நடுக்குப்பத்துல 75 லட்சம் ரூபாய் செலவுல நிரந்தர மீன் மார்க்கெட் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. கைது செய்யப்பட்ட 36 மாணவர்கள் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு அறிவிச்சிருக்காரு. ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்டம் முழுமையா நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்னோட கோரிக்கைகள் நிறைவேற்ற முன் வந்த முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சிம்பு சொல்லியிருக்காரு.